எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்திலையும் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசித்தா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னை சத்துருக்களின் கைக்கு ஒப்புக்கொடாமல் உன் பாளையத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை ஒன்றும் அவர் கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடி உன்னுடைய பாளையம் பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்க கடவது. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை ரட்சிப்பார், நம்மளை தப்புவிப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். சத்துரு இந்த உலகத்தில் முடிவு பரியந்தம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகிற வரைக்கும், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10-12 வசனத்தை வாசித்தா, கடைசியாக என் சகோதரரே அவருடைய கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு யுத்தமும் போராட்டமும் உண்டு. ஆண்டவர் எங்கேயுமே யுத்தமே கிடையாது, போராட்டமே கிடையாதுன்னு இயேசு எங்கேயுமே சொல்லலை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால் 5 மாதம் முடிச்சிட்டோம், இந்த 6ஆவது மாதம் கர்த்தர் நம்ம கூட இருப்பார், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு, எல்லா விதத்திலும் வரும். ஆனால் இந்த மாதம் சத்துரு அதை மேற்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவர் அதை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை ரட்சிப்பார், நம்மளை தப்புவிப்பார், நம்மளை பலப்படுத்துவார், நமக்கு கிருபை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எடுத்தத உடனே எனக்கு போராட்டமாக தான் இருந்தது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் கிடைச்சதிலிருந்தே எனக்கு ஒரு பெரிய யுத்தமாகத்தான் இருந்தது. எப்பயுமே வசனம் முதல்ல நமக்குள்ள கிரியை செய்கிறத பார்க்க முடியும். இந்த மாதம் எவ்வளவு பெரிய யுத்தங்களே வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து சத்துரு மேற்கொள்ளாமல் ஆண்டவர் நம்மை ரட்சிக்க தப்புவிக்க கர்த்தர் நம்ம கூடயே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு வேண்டிய கிருபைகள், அதுக்கு வேண்டிய அபிஷேகம், அதுக்கு வேண்டிய ஆவி, அதுக்கு வேண்டிய பலன் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தா, ஆவியானவர் தமது சித்தத்தின்படி எவன் எவனுக்கு பகிர்ந்து கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் அவனுக்கு கொடுப்பார். யாருக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமான யுத்தம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யுத்தங்களும் போராட்டங்களும் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தை, யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டிய கிருபைகள், அபிஷேகம், பலன், அதை கர்த்தர் நமக்கு இந்த மாதம் தந்து ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறபடியாக ஒரு சத்துருவின் வல்லமையும் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் சோர்வுகள், பலவீனங்கள், தோல்விகள் இதெல்லாம் வருகிறது. சில நேரம் சத்துரு மேற்கொள்ளுகிறோம், சில நேரம் சபைக்கு வருகிறோம், ஜபத்தில் பங்கு பெறுகிறோம், ஊழியக்காரர்களுடைய உதவி, சபையினுடைய ஜபத்தின் உதவியினால் சில நேரம் ஜெயம் எடுக்கிறோம், சில நேரம் தோற்று விடுகிறோம், சில நேரம் சத்துரு மேற்கொள்ளுகிறது, சில நேரம் நம்ம மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்.
இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சில போராட்டங்கள் ஏன் சில நேரம் சத்துரு மேற்கொள்ளுகிறான், சில யுத்தத்தெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாமல் ஏன் தோற்று போகிறோம்? ஊழிய பாதையாக இருக்கலாம், குடும்ப பாதையாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு நேரடியாக பேசுவாராக. ஏன் சில நேரம் சத்துரு மேற்கொள்ளுகிறார்? ஆண்டவர் என்னை அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். வெண்கலம் தான் இருக்கிற உலோகத்திலே மிகவும் நல்ல பலன் உள்ளது, ஸ்ட்ராங் ஆனது. அப்படி கத்தர் வெண்கல மதிலை போல, ஒரு சுவரை போல அலங்கமாக கத்தர் மாற்றி அவன் என்ன யுத்தம் பண்ணினாலும் இந்த மாதம் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த போகிறதில்லை, மேற்கொள்ள போகிறதில்லை. கைத்தட்டி ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுகிறவங்க பேசி ஒரு நிமிஷம் கத்தரை துதிங்க. உங்களை கத்தர் வெண்கல அலங்கமாக்குவார், உங்களை கத்தர் வெண்கல அலங்கமாக்குவார். அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், சத்துரு யுத்தம் பண்ணும், இந்த உலகம் யுத்தம் பண்ணும், உலகத்தில் உள்ளவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், இந்த பிசாசு நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணுவான். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் நம்மை அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றி ஒன்றும் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை தப்புவிப்பா, நம்மளை ரட்சிப்பா, நம்மளை விடுவிப்பா. அல்லேலூயா, ஆமென். சில வேத பகுதியை உங்களுக்கு வேகமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்பெல்லாம் சத்துரு மேற்கொள்ளுவான், எப்பெல்லாம் சத்துரு மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11 13 வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ஆண்டவர் காண்பித்த பயங்கரமான காரியங்கள் எகிப்தியரே நடுங்கி போகத்தக்கதாக தேவன் செய்து அவர்கள் வனாந்தரத்தில் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் அவர்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கன்னு யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினா செங்கடலில் வனாந்தரத்தில் நடத்தி பார்வோனையும் அவனுடைய சேனையும் முற்றிலும் அவிழ்த்து அதை மூழ்கி போட பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் யுத்தத்தை பார்க்கவே இல்லை, யுத்தத்தை பார்த்ததே கிடையாது, சண்டை போட்டதே கிடையாது, பட்டயத்தை கையில் தூக்குனதே கிடையாது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் செங்கல், அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வைக்கோல், அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அங்கே இருக்கிற கோசே நாடு, ஆடு மாடு, இது மட்டும்தான் இருந்ததே தவிர அவங்க ஒரு நாளும் யுத்தம் பண்ணாதபடி யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் 17ஆம் அதிகாரம் வந்த உடனே அமலேக்கியர் கானான் தேசத்துக்கு போகிற அந்த வழியை அவர்கள் மறித்தார்கள். ரெவித்தீவில் இஸ்ரவேலரோடு அந்த அமலேக்கியர் யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த யுத்தத்தில் என்ன செய்வது என்று மோசே தேவ சமூகத்தில் விசாரித்து, யோசுவாவை நீ பட்டயத்தை எடுத்து நீ அமலேக்கியரை சங்காரம் பண்ணு, நான் மலை உச்சியில் போய் உனக்காக கைகளை உயர்த்தி நிற்பேன். அப்பொழுது கைகள், மோசேயினுடைய கை எப்பொழுது உயர்த்தப்பட்டிருந்ததோ அமலேக்கியரை மேற்கொண்டார்கள் இஸ்ரவேலர். எப்பொழுது மோசேயின் கை தாழ விழுந்ததோ அமலேக்கியர் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். இந்த அமலேக்கியரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்தா, அவன் எனக்கு பயப்படாமலும் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் கரை நீட்டினபடியா தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, சவுலிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் வனாந்தரத்தில் கானானுக்கு போகிற வழியை அமலேக்கியர் மறித்து போட்டவர்கள், ஆதலால் அவரை சங்காரம் பண்ண மறந்துடாத என்று. அதுக்கப்புறம் ஒரு 600 வருஷம் கழித்து கர்த்தர் பேசுறதை நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ அமலேக்கியர் கர்த்தருடைய ஜனங்களின் ஆசீர்வாதத்துக்கு போக விடாம தடை பண்ணி நம்மளை மேற்கொள்ளுகிறவர்கள். இந்த கடந்த 5 மாதம் நீங்க என்னென்ன ஆசீர்வாதம், என்னென்ன டெஸ்டினி
டெஸ்டினியில போய் சேர விடாமல், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க விடாமல் அமலேக்கின் வல்லமை உங்களை மேற்கொண்டிருக்குமானால் இந்த மாதம் கர்த்தர் அந்த அமலேக்கின் வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் சுதந்தரிக்க உதவி செய்வாராக. இதுவரைக்கும் சுதந்தரிக்க முடியாத வாக்குத்தத்தங்கள், இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நன்மைகள், இதுவரைக்கும் ஆண்டவரை இத்தனை வருஷம் ஆகிவிட்டது இன்னும் பார்க்க முடியலையே, இன்னும் தடை பண்ணி கொண்டிருக்கிற சில வல்லமைகளை இந்த மாசம் 6வது மாசத்துல அமலேக்கின் வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அமலேக்கு மேற்கொள்ளாமல் நம்மை கர்த்தர் அவனை மேற்கொள்ள தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா, ஆமென். அவனை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆனா அமலேக்கியர் ஒரு பக்கம் மேற்கொண்டார்களாம். எப்போ? மோசேயின் கை தளர்ந்த போது உடனே ஊரும் ஆரோனும் அவர்கள் கைகளை பிடித்து ஒரு கல்லை அவர்களுக்கு கீழே வைத்த மோசே உட்கார வைத்து அவன் கை தளர்ந்து விடாதபடிக்கு 2 பேரும் அவர்கள் கைகளை தாங்கி பிடித்தார்கள். அப்பொழுது அமலேக்கியரை முற்றிலும் சங்காரம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதம் நம்ம போகிற ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரங்கள், நன்மைகளை இதுவரைக்கும் தடை பண்ணியிருப்பானா நாம் எப்பொழுது இந்த சத்துருவை மேற்கொள்ள முடியும் தெரியுமா? இந்த மாதம் சபையாய் நம் கைகளை உயர்த்தி நிற்க, ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரானா, நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்துவீர்களானா ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். உங்க கூட இருந்து உங்களை ரட்சிப்பா, சத்துரு மேற்கொள்ள விடமாட்டா, உங்கள் அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவா. அல்லேலூயா, ஆமென். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கணுமா? அதுக்கு வெட்கப்படக்கூடாது. சத்துருவை இந்த மாதம் மேற்கொள்ளணும், இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் உங்கள் கைகளை தளர்ந்து விடாமல் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறதற்கு 77ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளிலே இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஆபத்து, போராட்டம், நெருக்கம் வரும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கை தளராமல் இரவிலும் விரிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. உயர்த்தி உயர்த்தி ஜெபிக்க 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 இதுவரை எந்தெந்த சத்துரு எல்லாம் உங்களை மேற்கொண்டானோ இந்த மாதம் அதை நீங்கள் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. புலம்பல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வேதத்தில் வாசித்து பாருங்கள். கடைசி பகுதி சொல்லுகிறது, உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு என்பதாக. குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை ஏறெடுக்கணுமா? நெகேமியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீ உன் குமாரருக்காகவும் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் உங்களுடைய சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் உங்கள் புருஷர்களுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் நீங்கள் உங்கள் வீடுகளுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பம் நம்ம பாதுகாக்கணும்னா உங்க கைகள் தளர்ந்து போயிடக்கூடாது, கைகளை உயர்த்தி ஏறெடுத்திருக்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நாம் தோட்டத்துக்கு காவலாளி என்பதாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நாம் குடும்பத்துக்கு காவலாளி என்பதாக. அங்கே ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம் தேசத்துக்கு காவலாளி என்பதாக. இதையெல்லாம் பாதுகாக்கணும்னா உங்களுடைய என்னுடைய கை நம்முடைய பிள்ளைகளுக்காக கைகளை உயர்த்தி ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை பாருங்க. சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே. சபையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஜபத்தில் தளர்ந்து போகாதீங்க, கைகளை உயர்த்துகிறதுல தளர்ந்து போகாதீங்க. தளர்ந்து போனா அமலேக்கியன் மேற்கொள்ளுவான். ஆனா நீங்க கைகளை உயர்த்துவீர்களானா இந்த மாதம் சபையில ஜபத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஜப ஜீவியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் தளர்ந்திருக்குமானா இன்னைக்கு கர்த்தர் அதை பலப்படுத்த கிருபை செய்வார். ஆமென். யோசுவா 8ஆம் அதிகாரம்
அதனுடைய 19ஆம் வசனமும் 26ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்த உடனே அடுத்தது தேவ சமூகத்தில் விசாரித்த யோசுவா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆயி ஜனங்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போனான். அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் தன் கையை நீட்டின உடனே என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்து தன் கையை மடக்கவே இல்லை. ஆயின் குடியெல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும், சத்துரு முற்றிலும் அழிக்கிற வரைக்கும் நம்முடைய ஜபத்தை விடவே கூடாது. நம்முடைய முழங்கால விட்டுறவே கூடாது. நம்முடைய கைகளை தளர்ந்து விடவே கூடாது. கைகளை உயர்த்துறதுல, முழங்கால போடுறதுல, ஜெபிக்கிறதுல, சபை ஜபத்துல, குடும்ப ஜபத்துல, தனி ஜபத்தை இந்த மாதம் நம்மளை பலப்படுத்தி அதிகரிக்க கத்த செய்வாரானா. எந்தெந்த அமலேக்கு வல்லமை உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தடை பண்ணுகிறானோ எல்லா அமலேக்கின் வல்லமையையும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். யுத்தம் பண்ணுவா. ஜபத்தில் நமக்கு சபை இந்த மாதம் ஒரு படி மேலே கொண்டு போவாராக. நம்முடைய குடும்பங்களில் ஜபங்கள் ஒரு படி மேலே போகட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட ஜபம் ஒரு ஸ்டெப் முன்னேற கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கிருபை தருவாராக. கைகளை தளர்ந்து விடாதுருங்க. நம்ம ஜெபிச்சுட்டே இருக்க போகிறோம். இன்னும் அதிகமாக ஜபத்தை நம்முடைய சபையில் கர்த்தர் அதிகரிக்க பண்ண உதவி செய்வார். சீக்கிரமாக சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். எப்போ சத்துரு மேற்கொள்றான்? கை தளர்ந்த போது மேற்கொண்டான். ஆனால் ஜபம் அதிகரித்து கை உயர்ந்தால் நாம மேற்கொள்ள முடியும். 2வது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் 16:5. அவளிடத்தில் பெலிஸ்தின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அவன் திம்னாத்துக்கு போனான், காசாவுக்கு போனான், ஒரு பெண்ணை கண்டான், ஒரு வேசியை பார்த்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஆள், நசரே விரோதம் உடையவன், மதுபானமும் திராட்சரசமும் புசியாதவன், குடியாதவன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக பல காரியங்களை தேவ சமூகத்தில் செய்தவன். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து எழிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பச்சை கழுதை தாடை எழும்ப வச்சு 1000 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பெலிஸ்தியர்களின் வெள்ளாமையில் ஒரு 300 நரியை பிடிச்சு ஒவ்வொரு 2 நரியாக பிடித்து தீய வைத்து அங்கே பெலிஸ்தியரின் வெள்ளாமையை கெடுத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. பெலிஸ்தியர்களுக்கு விடுகதைக்கு அவர்களுக்கு 30 பேரின் வஸ்திரத்தை ஒரே நேரத்தில் உரிந்து அவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்தான்னு பைபிளில் வசனத்தை நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஆளு ஆண்டவர் சமூகத்தில் திம்னாத்துக்கும் காசாவுக்கும் போய் ஒரு பெண் நிமித்தம் தன்னுடைய பிரதிஷ்டையை அவன் உடைத்தான், பிரதிஷ்டையை இழந்து போனான். கர்த்தர் அவன் மேலே வச்சிருக்கிற தரிசனம் திட்டத்தை பிசாசு கையில் விட்டு கொடுத்தான். 7 ஜடை இருந்ததுன்னு இருக்கு. 7 ஜடை என்பது 7 பிரதிஷ்டைக்கு அடையாளமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டையை உடைக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை விட்டு, கர்த்தரை விட்டு, தரிசனத்தை விட்டு தூர போகும்போது சத்துரு நம்மளை மேற்கொள்ளுகிறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரதிஷ்டை இருக்கும். இப்படி தான் இருப்பேன் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட போது இதில் சொல்லியிருப்போம், இப்படி இருப்பேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் செய்வேன் ஆண்டவரே, உமக்காக இப்படி வாழ்வேன், இப்படிலாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் நம்ம சொல்லியிருப்போம், பல பிரதிஷ்டைகளை பண்ணியிருப்போம். ஆனால் நாட்கள் போக போக, காலங்கள் போக போக, சூழ்நிலைகள் நம்மளை நெருக்க, துன்பங்களும் யுத்தங்களும் போராட்டமும் வரும்போது பிரதிஷ்டையில் முடிவு புரிந்த நிலைத்து நிற்க முடியாமல் சில நேரம் நம்மளை விட்டு கொடுக்குறோம் பாருங்க, உடையுது பாருங்க பிரதிஷ்டை. அந்த நேரத்தில் சத்துரு நம்மளை மேற்கொள்ளுகிறான். முடிவு பரியந்தம் பிரதிஷ்டையில் நிலை நிற்கணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. முடிவு பரியந்த நம்முடைய வாழ்க்கையில பிரதிஷ்டையில் நிலை நிற்கணும். கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும். எந்த விதத்திலையும் ஆண்டவர் சமூகத்தில் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் ஆண்டவரே தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன். சில நேரம் பொருத்தனைகள் அப்படி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை குறித்த பிரதிஷ்டை, சில நேரம் பிள்ளையை வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருப்போம், சில நேரம் என்ன செஞ்சுருவோம், மறந்துடுவோம். பிள்ளை படிப்பு, காலேஜு, நல்ல உத்தியோகம், சம்பாத்தியம் வந்ததுக்கப்புறம் பிள்ளை மேலே வச்சுருந்த பிரதிஷ்டையை விட்டுட்டு இவனை எதுக்காக கர்த்தர் தந்தாருங்கிறதே மறந்துடுவோம். அப்போ தான் சத்துரு உங்களை மேற்கொள்ள வருகிறான். நம்ம அவனை மேற்கொள்ளணும்னா மீண்டும் பிரதிஷ்டைக்குள்ளே வரணும். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், தேவரீர் எனக்கு இரக்கம் செய்யும் சொல்லி ஜெபிச்ச உடனே அவன் போன பிரதிஷ்டை முடி திரும்ப வளர்ந்தது, அந்த அபிஷேகம் மீண்டும் வந்தது. உயிரோடு இருந்த காலகட்டத்தில் பெலிஸ்தியர்களை கொன்றதை விட அவன் மரிக்கும்போது பெலிஸ்தியர்களை கொண்டது அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ சத்துருவை நம்ம மேற்கொள்ள முடியும்? பிரதிஷ்டையில் நிலைத்திருந்தால் மேற்கொள்ளலாம். பிரதிஷ்டை கொஞ்சம் உடைஞ்சது, நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட், பரிசுத்த வாழ்க்கை, பிரதிஷ்டை என்னைக்கு போதோ சத்துரு நம்மளை மேற்கொண்டு விடுவான். அல்லேலூயா. ஒரு நாளும் பிரதிஷ்டையை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாளும் பிரதிஷ்டையை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டா பிரதிஷ்டையை நீங்கள் விட்டுறவே கூடாது. இன்றைக்கி பல பேர் அந்த பிரதிஷ்டையில் தான் இன்றைக்கி கடைசி நாட்கள் ரொம்ப மோசமான காலம். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். அதனால தான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக காரியங்களை செய்கிறான். பிரதிஷ்டையில் இருந்த போதகர்கள் இன்றைக்கி அநேக பேர் பிரதிஷ்டையில் கிடையாது. ட்ரெஸ்ஸில் பல பேர் பிரதிஷ்டை இருந்திருப்பாங்க, உணவில் சில பேர் பிரதிஷ்டை இருந்திருப்பாங்க, அவருடைய ஜீவியத்தில் சில பேர் சில காரியத்தில் பிரதிஷ்டை இருந்திருப்பாங்க. முடிவு பரியந்தம் அந்த பிரதிஷ்டையில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. கிருபாசனத்தில் சாது அந்த தேவ மனிதன், அந்த தாசன் அவர் பயங்கரமான பிரதிஷ்டை உள்ள கர்த்தருடைய தாசன். அவருடைய அறை, அவருடைய வீடு அறை எப்படி இருக்குன்னா மண்ணினால் போடப்பட்ட ரூமாக தான் இருக்கும். ஒரு சேரில் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா டீ குடிப்பார். தாடி நீளமாக இருக்கும், முடி நீளமாக இருக்கும். அவர் காணிக்கை பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் கையில் பணமே வைக்க மாட்டேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருந்தார். கடைசி நாட்களில் பணம் வச்சிருக்கிறதுக்காகவே ஒரு ஆளை கையில் வச்சுருந்தார். நான் என் கையில் பணத்தை உபயோகப்படுத்த மாட்டேன்னு ஒரு பிரதிஷ்டையில் வாழ்ந்திருந்தார். முடிவு பரியந்தம் அதில் நிலைத்து நின்றிருக்கிறார். பல பரிசுத்தவான்கள் முடிவு வரைக்கும் அந்த பிரதிஷ்டையில் நிற்கிறதுக்கு முடிய மாட்டுக்கு. இன்னைக்கு பிசாசு அதில் தான் ரொம்ப அழகாக பல ஊழியக்காரர்களை, திருச்சபைய தரிசனத்தை பிசாசு கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். இன்றைக்கி பல தரிசனம் பெற்ற ஊழியக்காரர்கள், தரிசனம் பெற்ற சபை, தரிசனம் பெற்ற தேவ ஜனங்கள் கூட இந்த பிரதிஷ்டையை உடைச்சி போட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசாசு அவர்களை மேற்கொள்ளுகிறதற்கு இடம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கி இந்த மாதம் ஒன்று நம்மளை மேற்கொள்ளாது. பிரதிஷ்டையை கர்த்தர் புதுப்பிக்க கிருபை தருவாராக. பிரதிஷ்டையில் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. மூன்றாவது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய ஜனம்தான், யூதாவும் கர்த்தருடைய ஜனம்தான். ஆனா யூதா சத்துருவை மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதனால் அவர்கள் சத்துரு மேற்கொண்டார்களாம்? அவர் வசனம் இருக்கு, தேவனாகிய கர்த்தரை அவர்கள் சார்ந்து கொண்டதினாலே சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். யாரை மேற்கொண்டார்கள்? யாரை சார்ந்து கொண்டார்களாம்? மனுஷனை சார்ந்து கொள்ளல. எந்த அரசியலையும், அரசாங்கத்தையும், அரசியல்வாதிகளையும், அதிகாரிகளையும் சார்ந்து கொள்ளல. உயர் மட்டத்தில் இருக்கிறவர்களை, பணம் படைத்தவர்கள்ட்ட சார்ந்து கொள்ளல. யூதா புத்திரர் கர்த்தரையே சார்ந்து கொண்டதினாலே மேற்கொண்டார்கள்.
1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45 47 வசனம். கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நின்று அவன் யுத்தம் பண்ணும் போது, நீ தடியோட வருகிறதற்கு நான் என்ன நாயா என்று கேட்டபோது தாவீது சொன்ன வார்த்தை எல்லாம் ஒவ்வொரு வேர்டும் அப்படி பவர்ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி ஷார்ப்பான ஒரு வார்த்தைகளை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். இஸ்ரவேல் நீ நிந்திக்கிற, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நான் சும்மாலாம் வரல, நான் அவர் சார்ந்திருக்கிறேன். அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை தப்புவிப்பார், என்னை ரட்சிப்பார், என் அரணான வெண்களை அலங்கமாக்குவார். சத்துருவே உன்னை மேற்கொள்ள எனக்கு கிருபை தருவார். அடுத்த வசனத்தில் பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா. பின்பகுதியை பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அடுத்தது பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கடைசி பகுதி பாருங்க, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பா. கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறவனுக்கு கர்த்தர் சத்துருவை மேற்கொள்ள உதவி செய்வார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் பாருங்க. கடைசி பகுதி, சத்துருக்கள் மேற்கொள்வார்கள். எப்போ? பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவா. 2 நாளாகும் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. தேவன் எங்கள் சேனாதிபதியா எங்களோட கூட இருக்கிறார், அதனால நான் சத்துருவை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. நம்ம யாரை சார்ந்து கொள்ளுகிறோம்? யாரை சார்ந்து கொள்கிறோம்? பிரச்சனை போராட்டம் வரும்போது, எனக்கு மாமா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, எங்கள் அண்ணன் இருக்காரு, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு சார்ந்து கொள்கிறோமா? இல்லைன்னா கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவோமா? இன்னைக்கு யூதா மேற்கொண்டா. எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு ஒன்று தான் தெரியணும், கத்த. நான் எது போனாலும் நான் அவரை சார்ந்து கொள்வேன், அவர் பட்சத்திலே இருப்பேன். ஆமென். இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ்? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. எஸ்தர் 6:13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சுரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனை பார்த்து, மொர்தெக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானார். அவன் யூத குலம் மானார், நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். யூதா கர்த்தரையே சார்ந்து கொண்டான், அதனால சத்துருவை மேற்கொண்டான். அவன் யூத குலமானால், மொர்தெக்காய் யூத குலமா இருந்தார்னா நீர் மேற்கொள்ளவே முடியாது. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரிய யூதர்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 28ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை பாருங்க. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே. இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கும். பிலிப்பியர் 3:3 சொல்லுகிறது பாருங்க. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்படின்னா யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ள முடியாது. சத்துருவை நம்ம மேற்கொள்ளணும்னா யூதன் சத்துருவை மேற்கொண்டான், கர்த்தரை சார்ந்து கொண்டானா எப்படி? விருத்த சேதனம் அது ஆவியில, மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறவர்களாய் அல்ல, ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் சத்துருவை மேற்கொள்ளுவார்கள். ஆவியிலே செயல்படுகிறவர்கள், ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள். இந்த மாதம் சபை
எப்படி நடத்தப்படணும்? ஆவியில. மாம்சத்துல கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. உங்க பிசினஸா, வேலையா, ஊழியமா, வியாபாரமா, படிப்பா, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையா, எதுவா இருந்தாலும் உங்களுடைய சிந்தை, நீங்க யூத குலமானால், ஆவிக்குரிய யூதன் மாம்சத்தின்படி நடத்தப்பட மாட்டான், ஆவியில ஆராதனை செய்கிறவனா இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கடைசியா ஒரு 2-3 வசனத்தை சொல்லி நான் ஜெபிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 களம் கோதுமையும் 10,000 களம் வார்கோதுமையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். அம்மோன் புத்திரர்களை மேற்கொண்டான். யாரு? யோதாம் என்கிற ஒரு ராஜா அம்மோன் புத்திரரை மேற்கொண்டான். சத்துருவை மேற்கொள்ள கிருபை தருகிறார். அம்மோன் என்பது என்ன ஜாதி? ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனத்தில் வாசித்தா, லோத்துவின் 2 பெண் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தன் தகப்பனோடு பாவம் செய்து, ஒரு நாள் ஒரு மகளும் இன்னொரு நாள் இன்னொரு மகளும் செய்த தவறு அம்மோனையும் மோவாபியும் பிறப்பிக்க பண்ணது. இந்த 2 சந்ததியையுமே கர்த்தர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே 10ஆம் தலைமுறை வரைக்கும் உட்புகழ் ஆகாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உள்ளே வரக்கூடாது என்பதாக. அப்படிப்பட்ட ஒரு சாபம், அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. ஆனால் அந்த சாபத்தை மேற்கொண்டான் யோதாம் என்று வேதம் சொல்லுகிறது. எதனால் அவன் மேற்கொண்டானா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனையாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யுசியா ராஜா ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான் துணிகரமாய் தூபம் காட்ட. ஆனா இவனும் அப்படி துணிகரமாய் தூபம் காட்ட பிரவேசியாமல் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபடியால் சாபத்தை கர்த்தர் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நம்மளை தொடர்ந்து வருகிற சாபங்கள், நம்மளை தரித்திரமாக்குற சில சாபங்கள், நம்முடைய குடும்பத்தில், வியாபாரத்தில் சில நேரம் போராடுகிற சாப வல்லமைகள், பூர்வ கால கட்டுகள், நம்ம அறிந்தோ அறியாமல் செய்த சில காரியங்களில், பேசின காரியங்களில் காரணமால் இட்ட சாபம் தங்கும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கிற ஏதாவது ஒரு சாபம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அந்த சாபத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அதுக்கு யோதாம் என்ன செஞ்சான்? செம்மையா நடந்தான். இதெல்லாம் வரும் நாட்களில் தனித்தனியாக நம்ம என்னென்ன காரியம்னு தியானிப்போம், செம்மையாய் செய்ய ஒப்பு கொடுப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசித்தால், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. எப்போ மேற்கொள்ளாதான்? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கர்த்தருடைய கிருபையவே சார்ந்து வாழணும். அப்போதான் கிருபை ஆண்டவரே நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. புலம்பல் 3:22, எபேசியர் 2:5-9, கிருபையால் ரட்சிக்கப்பட்டேன், இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு பெருமை பாராட்ட கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7, இலவசமான பாவ மன்னிப்பின் மீட்பை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தார். எபேசியர் 3:7, இந்த கிருபையினால் கர்த்தருடைய ஊழியத்தை எனக்கு கர்த்தர் பிரயாசப்பட கிருபை தந்தார். இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 5-10 வசனம், நான் பிரயாசப்பட்டது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையை பிரயாசப்பட வைத்தது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், கிருபையினாலே கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிருபையினாலே வரங்கள் வல்லமைகள் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம், கிருபையினாலே நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். Everything depend upon grace. பாவம் நம்மளை தொடுமா வருமா? கிருபை. நான் என்னைக்கு நான் என்னால் அப்படின்னு வந்தாலே பேய் போராட ஆரம்பிச்சிருது. லூக்கா 10:19 பாருங்க,
சத்துருவின் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள இந்த மாதம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். மத்தேயு 16:18 சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. நீங்கள் சபைக்குள்ளே இருந்தால் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளுவீர்கள். பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விடவே மாட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். தேவனோடும் மனுஷனோடும் ஒரு நல்ல ஜப ஜீவியம் இந்த மாதம் நம்மளை போராடி மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ராகேல் தன் மகா போராட்டமாக என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன். எதனால? யாக்கோபு ராகேலை ரொம்ப நேசித்ததுனால. ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூறுவாரானால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். ஆதியாகமம் 27:40 மையப்பகுதி சொல்கிறது, நீ மேற்கொள்ளும் காலம் வரப்போகுது. நீங்கள் எல்லாரும் மேற்கொள்ள போகிற காலம் இந்த ஜூன் மாதம். எல்லாவற்றையும் சத்துருவை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, பாவத்தை மேற்கொள்ள, சாபத்தை மேற்கொள்ள, அமலேக்கின் வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் இந்த மாதம் நமக்கு உதவி செய்வாராக.